உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள். மேசத்தில் சூரியன், சுக்கிரன் 6/5/2024 முதல் புதன், ரிஷபத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய் மற்றும் ராகு. முதலில் மேசம். பஞ்சமாதிபதி சூரியன் தனக்காரகன் சுக்கிரனோடு இணைந்து ராசியில் இருப்பதும் ராசிக்கு நேர் 7ஆம் இடத்தை பார்ப்பதும் அற்புதமான அமைப்பு. அந்த 7ஆம் இடம் சுக்கிரனுடைய ராசி, கலத்திரஸ்தானம் என்பதால் குடும்பத்தில் சந்தோஷம், அமைதி, ஆரோக்கியம் எல்லாம் நன்றாக இருக்கும். ராசியில் இருந்த குரு 2ஆம் இடத்தில் அமர்ந்து 6, 8, 10 இடங்களை பார்வையிடுவதால் அந்த இடங்கள் வலுப்பெறுகின்றன. பகை மறையும், ஆரோக்கியம் மேம்படும், தொழில் வளம் சிறக்கும். லாபஸ்தானத்தில் சனி ஆட்சி பெற்றிருப்பதும் இதை சுட்டிக்காட்டுகிறது. இந்த கிரக அமைப்புக்கு ஏற்ப உங்களுடைய முயற்சிகள் அமைய வேண்டும். 6இல் கேது இருப்பது அதிர்ஷ்டத்தை தரும் அமைப்பு. ராசிக்கு 12இல் செவ்வாய், ராகு இணைந்திருப்பது சில பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுகின்றது. எச்சரிக்கையோடு இல்லாவிட்டால் தொல்லைகள் வரும். கவனம் குறைந்தால் சிறு விபத்துக்கள் நேரும். எனவே எல்லா விஷயத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். சனி ராசியை பார்ப்பதால் திடீரென்று உற்சாக குறைவு ஏற்படும். சோம்பல் அதிகரிக்கும். 6/5/2024 முதல் 8/5/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை சிவப்பு மலை கொண்டு வழிபடுதல். கந்தசஷ்டியை பாராயணம் செய்ய உங்களது எந்த கஷ்டமும் விலகும். அடுத்தது ரிஷபம். ராசிக்கு 12இல் சஞ்சரித்த குரு ராசியில் மாறுவதால் சில இடர்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அவருடைய பார்வை உங்களுடைய கலத்திரஸ்தானத்தில் பதிவதால் குடும்பத்தில் சிறந்த ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உற்சாகம் அடைவீர்கள். ராசிக்கு 11இல் ராகு அமர்ந்திருப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் விசாலமாக இருக்கும். அதற்கு தகுந்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சனி உங்கள் வேலை, வருமானம், தொழில்கள், வியாபாரம் முதலியவற்றில் சீரான முன்னேற்றத்தை தரும். சுப செலவுகள் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சனி ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்வையிடுவதால் வேலைக்காரர்கள் மூலம் சில இடர்பாடுகளும் சிறு நஷ்டங்களும் ஏற்படும். 5இல் கேது இருப்பதால் பிள்ளைகள் குறித்த கவலைகள் இருக்கும். அதே சமயம் ஆன்மீக சிந்தனை அதிகரித்து கோயில் குளங்களுக்கு செல்லும் நிலை ஏற்படும். விரைய சூரியனால் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவுகள் ஏற்படலாம். 8/5/2024 முதல் 10/5/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: மகாலட்சுமியை வழிபட மகத்தான நம்பிக்கை பிறக்கும். நல்வாழ்வு கிடைக்கும். செவ்வாய்தோறும் துர்க்கையை வழிபடுங்கள், வாழ்க்கை வளமாகும். அடுத்தது மிதுனம். இதுவரை அஷ்டமச்சனி பாதித்துக் கொண்டிருந்தது. இப்பொழுது அஷ்டமச்சனி விலகினாலும் 12இல் குரு இருப்பதால் செலவுக்கும் வருமானத்திற்கும் இழுத்துக் கொண்டிருக்கும் என்பதால் வருமானத்தை அதிகரிப்பதிலும் செலவுகளை குறைத்து கொண்டு சேமிப்பதிலும் கவனம் இருக்க வேண்டும். 11இல் சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். சில வாய்ப்புகளை நீங்கள் மெனக்கெட்டு தேட வேண்டியிருக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டு. பாகிஸ்தானத்தில் சனி அமர்ந்திருக்கிறார். பூர்வ புண்ணிய விஷயங்களில் சிறு தடங்கள் இருப்பதால் நீங்கள் இறை வழிபாட்டையும் முன்னோர்கள் வழிபாட்டையும் முறையாக செய்யுங்கள். 4ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருப்பதாலும் செவ்வாய் ராகு கேதுவை பார்ப்பதாலும் வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது மிகுந்த கவனத்தோடு இருங்கள். தாயாரின் உடல் நிலையிலும் கவனம் தேவை. 10/5/2024 முதல் 12/5/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: அம்பிகையை வழிபட நம்பிக்கை பிறக்கும். வாரந்தோறும் சனிக்கிழமை பைரவருக்கு தீபம் ஏற்றுங்கள். அனைத்தும் நலமாகும். அடுத்தது கடகம். கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக அஷ்டமச்சனி இருந்தாலும் நீங்கள் புனர்பூசம் அல்லது பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் பாதிப்பு குறைவாகவே இருக்கும் என்பதால் கவலைப்பட வேண்டியதில்லை. 3ஆம் இடத்தில் உள்ள கேதுவும் 10ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரனும் பாகிஸ்தானத்தில் உள்ள ராகுவும் லாபஸ்தானத்தில் உள்ள குருவும் கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை தரும். எனவே கடகராசிக்காரர்கள் மனம் தளராமல் முயற்சி செய்தால் அவர்களது காரியங்கள் நிச்சயம் பலிக்கும். சுக்கிரன் வலுவாக இருப்பதால் கலைஞர்களுக்கு வாய்ப்புகளும் வருமானமும் உண்டு. பிரயாணங்களும் அலைச்சலும் அதிகரிக்கும். 3இல் கேது இருப்பதாலும் செவ்வாய் அவரை பார்ப்பதாலும் சகோதரஸ்தானம் வலு குறைந்திருப்பதால் சகோதர உறவுகளிடம் கவனம் தேவை.
பொதுவாகவே உறவுகளை அனுசரித்து நடந்து கொள்வது கடகராசிக்காரர்களுக்கு நல்லது. பிரயாணங்களில் கவனம் தேவை. குறிப்பாக வண்டி ஓட்டும் போது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பரிகாரம்: அஷ்டமச்சனி என்பதால் சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். அனுமன் கோயிலுக்கு சனிக்கிழமை என்று தவறாமல் செல்லுங்கள். அடுத்தது சிம்மம். ராசிநாதன் சூரியன் பாகிஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். அஷ்டமத்தில் இதுவரை இருந்த கன குடும்பாதிபதி புதன் பாகிஸ்தானத்தில் நுழைவதால் வருமான சிக்கல்கள் நீங்கும். புத்திபூர்வமான யோசனைகள் தலையெடுக்கும். தொழில் ஸ்தானத்தில் குரு இருந்து உங்கள் 4ஆம் இடத்தை பார்வையிடுவதால் வீடு, வாசல் முதலிய அமைப்புகள் சிறப்பாக இருக்கின்றன. வருமானமும் சற்று அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாக்குஸ்தானத்தில் கேது இருப்பதால் எதை பேசினாலும் கவனத்தோடு பேசுங்கள். உங்கள் வார்த்தைகள் வெவ்வேறு விதமாக எடுத்துக்கொள்ளப்படும். அஷ்டமத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் சகோதரர்கள் விஷயத்தில் கவனம் தேவை. இரத்த அழுத்த நோய்கள் உள்ளவர்கள் முறையான மருத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டும். செவ்வாய் ராகு இணைந்து கேதுவை பார்வையிடுவதால் கொடுக்கல் வாங்கல்களில் சிக்கல்கள் வரலாம். பரிகாரம்: பிரதோஷ நேரத்தில் லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள். அடுத்தது கன்னி. இதுவரை 7ல் நீச நிலையில் இருந்த புதன் நீச நிலை நீங்கி 8ஆம் இடத்தில் சுக்கிரன் சூரியனோடு இணைகிறார். மறைந்த புதனாக இருந்தாலும் நிறைந்த நன்மைகளை செய்வார். எனவே கவலை வேண்டாம். 6ஆம் இடத்தில் உள்ள சனி உங்கள் ஆற்றலை மேம்படுத்துவார். தொழில் வளத்தை பெருக்குவார். பாகிஸ்தான குரு உங்கள் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் ராசியையும் பார்வையிடுவதால் எந்த துன்பங்கள் வந்தாலும் அதற்கான தீர்வுகளும் உடனே கிடைத்துவிடும். ராசியில் கேதுவும் சப்தமஸ்தானத்தில் ராகு செவ்வாயும் இணைந்து ராசியை பார்வையிடுவதால் வண்டி வாகனங்களில் போகும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையோடு செல்ல வேண்டும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் அதிகரிக்கும். இனம் புரியாத கவலைகளும் நோய்களும் தலையெடுக்கும் என்பதால் கவனம் தேவை. சந்திராஷ்டமம் 6/5/2024 காலை முதல் 8/5/2024 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்கவும். பரிகாரம்: சனிக்கிழமை காகத்திற்கு ஒரு உருண்டை சாதம் வையுங்கள். அடுத்தது துலாம். ராசிநாதன் ராசியை பார்வையிடுவது என்பது முதல் நிலை சுப அமைப்பு. தன் வீட்டை தானே பார்க்கின்ற பொழுது அந்த வீட்டுக்கான சுப பலன்கள் அதிகரிக்கின்றன. கஷ்டங்கள் குறைகின்றன. சுக்கிரன் ராசியை பார்வையிடுகின்றார். லாபாதிபதி சூரியன் உச்ச நிலையில் அவரோடு இணைந்திருக்கின்றார். இந்த கூட்டு கிரகங்கள் ராசியை பார்ப்பதால் அறிவுபூர்வமான சிந்தனைகள் அதிகரிக்கும். எதையும் கூர்மையோடு செய்யும் ஆற்றல் பிறக்கும். கலைஞர்களுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் கருத்து வேற்றுமைகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். அரசாங்க உதவிகள் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். 6ஆம் இடத்தில் உள்ள ராகுவும் செவ்வாயும் சுபகாரியங்களை துரிதப்படுத்துவார்கள். 3-6க்குரிய குரு 8ல் மறைந்திருப்பதும் மறைமுகமான நன்மைதான். விரயஸ்தானத்தில் கேது இருப்பதால் நீங்கள் சிறு பிரச்சனை என்று நினைப்பது பெரிய பிரச்சனையாக மாறும் என்பதால் எந்த பிரச்சனையையும் முனையிலேயே கிள்ளி எறிவது நல்லது. அதற்கு உங்களுக்கு விழிப்புணர்வு தேவை. 5ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருப்பதால் முன்னோர்கள் வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் கைவிட வேண்டாம். பூர்வ ஸ்தானம் சற்று பலம் குறைந்திருப்பதால் எதிலும் அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம். சந்திராஷ்டமம் 8/5/2024 முதல் 10/5/2024 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்கவும். பரிகாரம்: முருகனை வழிபட நன்மைகள் விளையும். வெள்ளிக்கிழமை தவறாமல் மகாலட்சுமி வழிபாடு செய்து வாருங்கள். அடுத்தது விருச்சிகம். ராசிநாதன் செவ்வாய் ராகுவோடு இணைந்து இருந்தாலும் கூட 6க்குடையவன் 6க்கு 12ஆம் இடத்தில் மறைவதன் மூலம் சில நல்ல பலன்களை அளிப்பார். அர்த்தாஷ்டம சனி மற்றும் ராகு செவ்வாய் இணைப்பின் கெடுபலன்களை குரு ராசியை பார்ப்பதால் குறைப்பார். எனவே கவலை வேண்டாம். எதிரிகளை முறியடித்து மனதை வெற்றியை நோக்கி திருப்பும் காரியத்தை கேது செய்வார். குரு உங்கள் லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் வருமானம் சீராக இருக்கும். கடன்களின் ஒரு பகுதி அடையும். புதிய பொருள்களை வாங்குவீர்கள். அரசியல் செல்வாக்கு அதிகரிக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் சேர்வார்கள். 4ல் சனி இருப்பதால் அவ்வப்பொழுது உடல் ஆரோக்கியம் கெடும். தாயாரின் உடல் நலனிலும் கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் பழுதுபட்டு செலவு வைக்கும். பூர்வ ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் பிள்ளைகள் குறித்த கவலைகள் அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் 10/5/2024 முதல் 12/5/2024 வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: துர்க்கையை வழிபட உங்களது அனைத்து தொல்லைகளும் அகலும். கந்த சஷ்டி பாராயணம் செய்ய கவலைகள் பறக்கும்.
அடுத்தது தனுசு. ராசிநாதன் எங்கே இருந்தாலும் ராசிக்கு ஏதோ ஒரு வகையில் கஷ்டங்களை குறைத்து நன்மையை அதிகரிப்பார். அந்த வகையில் ரிஷபத்தில் உள்ள குரு உங்கள் தனஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிடுவதால் அந்த ஸ்தானங்கள் பலம் பெறும். தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். அதற்கு உறுதுணையாக உபஜயஸ்தானத்தில் ஜீவனக்காரகன் சனி ஆட்சி பெற்றிருக்கிறார். 5ஆம் இடத்தில் உங்கள் லாபாதிபதி சுக்கிரன் இருப்பதால் கணவன் மனைவி கருத்து வேற்றுமைகள் மறையும். குடும்பத்தில் அமைதி நிலவுவதால் எதையும் ஆற்றலோடு செய்வீர்கள். கலத்திரஸ்தானாதிபதி புதன் நீச்ச நிலை நீங்கி பூர்வபுண்ணிய ஸ்தானத்தில் நுழைவது நல்ல அமைப்பு. ஆரோக்கியமான அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 4ஆம் இடத்தில் ராகு இருப்பதாலும் செவ்வாய் இணைந்திருப்பதாலும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கோச்சார ரீதியாக சில பின்னடைவுகளை ஏற்படுத்தவே செய்வார். தேவையில்லாத பகை எண்ணங்களையும் எதிர்மறை எண்ணங்களையும் உருவாக்குவார். அந்த எண்ணங்களிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும். பரிகாரம்: நெய் தீபம் 48 நாட்கள் மாலையில் பூஜை அறையில் ஏற்றுங்கள். மகான்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்லது. மகரம். குரு 5ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்வையிடுவது சிறப்பு. 2ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்றிருக்கிறார். ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு இருப்பதாலும் மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்பு செய்ய மாட்டார். 3இல் உள்ள ராகு மிகச்சிறந்த அமைப்பு. உபஜயஸ்தானத்தில் உள்ள சர்ப்ப கிரகம் தொழில், வருமானம், எதிர்பாராத வாய்ப்புகள், புகழ் முதலிய பல விஷயங்களை முன்னெடுத்து வெற்றியை தரும். பாகிஸ்தானத்தில் அமர்ந்த ஞானக்காரகனான கேது உங்கள் தெய்வ சிந்தனையை அதிகரித்து புனித பயணங்களுக்கு தூண்டுவார். அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். கலைஞர்களுக்கு இழந்த வாய்ப்புகள் திரும்ப கிடைக்கும். அதன் மூலம் வருமானம் அதிகரிக்கும். அரசாங்க காரியங்களில் உள்ள தடை நீங்கும். வாக்குஸ்தானம் சனி என்றிருப்பதால் பேசுகின்ற வார்த்தைகளும் நினைக்கின்ற எண்ணங்களிலும் தூய்மை தேவை. தேவையில்லாத வார்த்தைகளை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். கண்களை கவனித்துக் கொள்ளுங்கள். சகோதர உறவுகளில் உள்ள கருத்து வேறுபாடுகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டாம். பரிகாரம்: கணபதியை வணங்க கவலைகள் அகலும். சனிக்கிழமை அருகிலுள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள். நல்லதே நடக்கும். அடுத்தது கும்பம். ஆட்சி பெற்ற சனி ராசியில் இருக்க 4ஆம் இடத்தில் அமர்ந்த குரு உங்கள் தொழில் ஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் அஷ்டமஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார். அந்தந்த இடங்களிலிருந்து வரக்கூடிய தீமைகள் சற்று குறையும். 3இல் சூரியன் உச்சம் பெற்றிருப்பது சிறப்பான நிலை. கலைஞர்கள் முயற்சி செய்தால் நல்ல வாய்ப்புகளை பெறலாம். தானாக அமையாது. முயற்சியால் மட்டுமே சில காரியங்கள் நடைபெறும். வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். வீடு, மனை முதலிய சொத்துக்களில் முதலீடு செய்யும் வாய்ப்பு ஏற்படும். என்னதான் ராசிநாதனாக இருந்தாலும் ஜென்ம சனி சிக்கல்களை தரத்தான் செய்யும். கும்பம் என்பதால் கஷ்டங்கள் குறையலாம். மன ரீதியாக சோம்பல் அதிகரிக்கும். எதையும் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று மனம் நினைக்கும். நல்ல வாய்ப்புகளை உங்கள் தவறான சிந்தனையால் நழுவ விட்டுவிடும் சூழ்நிலை அமையும் என்பதால் எச்சரிக்கை தேவை. 2ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு இருப்பதால் கருத்து வேறுபாடுகளையும் வாக்குவாதங்களையும் கைவிட வேண்டும். பரிகாரம்: அனுமனை வழங்க அனைத்தும் நன்மையாக விளையும். அருகே உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று 9 முறை வலம் வாருங்கள். நன்மையே கிடைக்கும். அடுத்தது மீனம். ராசிநாதன் குரு 3ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் அச்சம் அகலும். இதுவரை இருந்த கிரக நிலைகளால் மனம் வாட்டம் பெற்றிருக்கும். அந்த வாட்டம் நீங்க தைரியம் பிறக்கும். அவர் பாகிஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஏதோ ஒரு வகையில் கிடைத்துவிடும். எனவே கவலை வேண்டாம். ஏழரை சனி இப்பொழுதுதான் துவங்கியிருப்பதால் அதை குறித்து பெரிய அளவில் வருந்த வேண்டியதில்லை. பொதுவாகவே மீனராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மனதில் ஒரு அமைதியற்ற கொந்தளிப்பான சூழ்நிலையை உருவாக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த கொந்தளிப்பான மனநிலை பல விஷயங்களில் தவறான அல்லது அவசரப்பட்ட முடிவை எடுக்க தூண்டும் என்பதால் நிதானம் அவசியம். கிரக நிலைகளின் ஆதிக்கத்தை புரிந்து கொண்டு நம் மனதை அதற்கு ஏற்றவாறு அமைத்துக் கொண்டால் துன்பங்களிலிருந்து நாம் எளிதாக விடுபடலாம் என்பதற்காகத்தான் ராசி பலன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பரிகாரம்: குலதெய்வத்தை வணங்க குடும்பம் செழிக்கும். ஞாயிற்றுக்கிழமை நாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் இடத்தில் விளக்கேற்றி வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.